திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், தற்போது பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? நிச்சயமா திலகவதி, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா என்பது கடந்த 22ஆம் தேதி தொடங்கியுள்ள நிலையில் தற்போது விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி என்பது இன்றைய தினம் மாலை 4:30 மணி அளவில் கோவில் முன்புள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. அதற்காகத்தான் தற்போது பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இந்த முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். அது மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்கள் மற்றும் இந்த முக்கியமான திருவிழாக்களில் அதிக அளவிலான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பாக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் இந்த விழாவிற்காக வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. அதற்காகத்தான் தற்போது பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும், அதாவது தலையா அல்லது கடல் அலையா என்பது போல் பக்தர்களின் வருகை என்பது தற்போது அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. குறிப்பாக பக்தர்கள் இந்த கோவில் முன்புள்ள கடற்கரையில் தற்போதே குவிய தொடங்கியுள்ள காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், 4:30 மணி அளவில் இந்த பகுதியில் தான் சூரசம்ஹார நிகழ்வு என்பது நடைபெறும். அதை காண்பதற்காக தற்போதே ஏராளமான பக்தர்கள் இந்த கடற்கரை பகுதியில் காத்திருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவை தவிர பக்தர்கள் கோவில் முன்புள்ள அந்த கடற்கரையில் புனித நீராடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு கோவிலில் யாகசாலை பூஜைக்கு ஜெயந்திநாதர் எழுந்தருளினார். தொடர்ந்து அங்கு யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி, அதே போல் அபிஷேகம் என்பது நடைபெற்றது. தொடர்ந்து தங்க சப்பரத்தில் தற்போது ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் வரும் நிகழ்வு என்பது நடைபெறும். அதைத் தொடர்ந்து கோவில் முன்புள்ள அந்த சண்முக விலாச மண்டபம் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூக்களால் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சண்முக விலாச மண்டபத்திற்கு சுவாமி எழுந்தருள்வார். அங்கு பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து மதியம் 2 மணி அளவில் அருகே உள்ள கந்த சஷ்டி மண்டபத்திற்கு சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருள்வார். அங்கு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். தொடர்ந்து அங்கிருந்துதான் சரியாக 4:30 மணி அளவில் இந்த கோவில் முன்புள்ள கடற்கரையில் சுவாமி எழுந்தருள்வார். இங்குதான் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு என்பது நடைபெறும். குறிப்பாக கஜமுகன், முதல் முகமாக வரும் சூரனை, முகத்தில் வரும் சூரனை அவர் வதம் செய்வார். அதைத் தொடர்ந்து சிங்க முகத்தில் வரும் சூரனை வதம் செய்வார். அதைத் தொடர்ந்து தனது ரூபத்தில் வரும் சூரனை முருகன் வதம் செய்வார். இந்த காட்சிகளை காண்பதற்காகத்தான் பக்தர்கள் இந்த பகுதியில் தற்போது குலுங்கியிருக்க காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பாதுகாப்புக்கு நலன் கருதி 4000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் முழுவதும் கொண்டு இங்க பக்தர்கள் நிற்கின்ற பகுதி, கோவில் வளாகம், அதேபோல் பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்துகின்ற பகுதிகளை முழுமையாக கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதை தவிர 2 ட்ரோன் கேமராக்கள் மூலம் இந்த பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் உணவுக்காக தொடர்ந்து காலை முதல் அன்னதானம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை கோவில் வளாகத்தில் உள்ள இந்த அன்னதான கூடத்தில் 5070 பேர் உணவு உட்கொண்டதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் இந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து நாளைய தினம், இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய தினம் திருக்கல்யாண நிகழ்வு என்பது நாளை இரவு 11 மணிக்கு மேல் நடைபெற உள்ளது. திலகவதி, அலை அலையாய் மக்கள் கூட்டத்தை காண முடிகிறது. இந்நிலையில் புதிய தலைமுறையின் பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளிலும் கோயில் வளாகத்தை பார்க்கிறோம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், கடலோடு போட்டி போடும் பக்தர்கள், தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம், திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்.